இன்றைக்கி வந்து நான் ஆகாஷ் வந்து ஹேண்ட்ஸ்டாண்ட் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஹேண்ட்ஸ்டாண்ட் படிக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் ப்ராப்பராக ஒரு ஃபுல் கைடட் ஹேண்ட்ஸ்டாண்ட் டியூட்டோரியல் தான். ஹேண்ட்ஸ்டாண்ட் பண்ணது கூலாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ஹேண்ட்ஸ்டாண்ட் பார்த்துருப்போம், பார்க்குறது வேறு லெவலில் இருக்கும். ஸோ ரேண்டமாக வந்து நிறைய பேர் வந்து ஹேண்ட்ஸ்டாண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பட் வந்து ஹேண்ட்ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும், ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஹேண்ட்ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சும்மா போய் பண்ணிங்கன்னா உங்களால் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு வால் தேவைப்படும். ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வால் தேவைப்படும். நீங்கள் ரேண்டமாக வந்து பண்ணிங்கன்னு வைங்களா, அந்த ஹேண்ட்ஸ்டாண்ட் பொசிஷனில் நீங்கள் நிறைய நேரம் இருக்க மாட்டீங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு பொசிஷனை வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அவ்வளோ சீக்கிரமாக உங்கள் பாடி வந்து அந்த மூக்கு அடாப்ட் ஆகும். நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ரீ ஸ்டாண்ட் ஹேண்ட்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னு வைங்களா, சடனாக வந்து கீழே விழுந்துருவீங்க, ரைட்? அப்போ வந்து உங்கள் பாடி வந்து சீக்கிரமாக அடாப்ட் ஆகாது. அதே நீங்கள் ஒரு வாலில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்கள் பாடி வந்து அடாப்ட் ஆகும். அதே மாதிரி ஹேண்ட்ஸ்டாண்ட் வந்து வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நடந்து போகும்போது ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நடப்பீங்க, கீழே விழுவீங்க, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நடப்பீங்க, கீழே விழுவீங்க. திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண ஒரு நாள் சடனாக வந்து உங்களால் நடக்க முடியும், ரைட்? சேம் தான் ஹேண்ட்ஸ்டாண்ட். நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஹேண்ட்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி டைம் பீரியட்னு பார்த்தா எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியும்னு பார்த்தா உங்களை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ஹேண்ட்ஸ்டாண்ட் படிக்கலாம். நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் டைம் எடுக்கும். நீங்கள் எவ்வளோத்துக்கு எப்படி சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஒரு நாளில் எவ்வளோ இன்டர்வல் டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ இன்டென்சிட்டியாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எல்லாமே டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட ஹேண்ட்ஸ்டாண்ட் வந்து ப்ரோக்ரஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இப்போ ஹேண்ட்ஸ்டாண்ட் டியூட்டோரியல் போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, சாருக்கு இது எதுக்கு இதிலெல்லாம் நம்ம பண்ண போகிறது இல்லை, இதெல்லாம் வந்து போகிறோம், சரியா? ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் பண்ண முன்னாடி நம்ம தரையில் பண்ணி படிக்கணும். அதனால் இந்த பேரலட்ஸ்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு கிக்கப். ஸோ கிக்கப் தான் படிக்கணும். எப்படின்னா கிக்கப்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் கிக்கப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களா, இப்போது நீங்கள் வந்து கிக்கப் பண்ணுறீங்கன்னா கீழே விழாமல் கிக்கப் பண்ணி படிக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து ஹேண்ட்ஸ்டாண்ட் பண்ணோன்னா அப்படியே வந்து ஹேண்ட்ஸ்டாண்ட் பண்ணி அப்படியே கீழே விழுந்துருவாங்க. ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிக்கப் பண்ணி எப்படி லேண்ட் ஆகுறது, ஸோ அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஸோ கிக்கப்னா என்னென்னு இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் உனக்கு காட்டி தருவேன், பார்த்துக்க. கிக்கப், ஸோ கிக்கப் எப்படி பண்ணணும்னா வேறு ஒன்றுமே இல்லை ஆகாசு. ஸோ உங்கள் ஹேண்ட் பொசிஷன் இதே மாதிரி தான் இருக்கணும், சரியா? அப்படியே ரொட்டேட் ஆகி நீ வந்து லேண்ட் ஆகும். எதுக்குன்னா நீ வந்து அப்போ தான் வந்து தைரியமாக பண்ண முடியும். நீ வந்து அப்படியே கமந்து இல்லைன்னா கீழே விழுந்துடும். ஸோ இதான் ஃபஸ்ட் ஸ்டெப், கிக்கப். ஸோ அப்படியே ரொட்டேட் ஆகி எப்படி லேண்ட் ஆகுறது, ஒரு பண்ணு. அதே மாதிரி தான் கூட கொஞ்சம் இதாட்டு ஒத்த கால் ஒவ்வொரு காலாட்டு பண்ணு. கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஸோ இதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போதே வராது, நீங்கள் திரும்ப திரும்ப பண்ண தான் வரும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வரலன்னா ஸோ அதுக்கு வருத்தப்படாதுங்க, திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பண்ண கண்டிப்பாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரொம்ப வந்து ஸோ அந்த ஹேண்ட்ஸ்டாண்ட் பொசிஷனுக்கு போகிறதுக்கே ரொம்ப வந்து பயப்பட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டை வந்து ஹெல்ப்புக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. தென் உங்களுக்கு அந்த பயம் போகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தனியாகவே பண்ணலாம். ஸோ இதான் ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம வந்து வாலில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி நீங்கள் வால் தான் உங்களோட ஃப்ரெண்ட். ஹேண்ட்ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் வால் தான் உங்கள் ஃப்ரெண்ட். வாலில் தான் நீங்கள் வந்து எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் ஸ்டெப் எப்படி பண்ணணும்னா ஆக்சுவலாக ஓகே எந்த வாலை யூஸ் பண்ணலாம், நம்ம இந்த வாலை யூஸ் பண்ணணும். வாலில் இருந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில் பண்ண முடியாது, அதே மாதிரி ரொம்ப பேக்லேயும் போகக்கூடாது. ரொம்ப பேக்கில் போனாலும் பண்ண முடியாது, ரொம்ப கிட்ட இருந்தாலும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் வந்து வாலுக்கும் உனக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். தென் ஒரு கிக்கப், ஸ்ட்ராங்கான ஒரு கிக்கப்பு. அடுத்த வாழை பேலன்ஸை யூஸ் பண்ணி உன்னால் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணு. செவரில் சாயக்கூடாது, சரியா? இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். பண்ணு அப்படிதான், சரியா? இங்கே சென்டரில் பாரு, இந்த சென்டரில் பாரு, அப்படி கீழே பாரு. இது கரெக்ட், ரொம்ப இது கரெக்டான பொசிஷன், சரியா? கீழே வந்துரு. ஸோ இதான் வந்து செகண்ட் ஸ்டெப். நீ வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது ரொம்ப பேக்கில் இருந்து பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் வாலு கிட்ட பண்ணணும், சரியா? செகண்ட் ஸ்டெப் இதுதான். செகண்ட் ஸ்டெப்பில் நீங்கள் எப்போ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ தென் வந்து நம்ம அதுக்கு பிறகு தான் வந்து, ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து ஷோல்டரில் வந்து ஸ்ட்ரென்த்தே இருக்காது, அண்ட் தென் உங்களுக்கு அந்த மொபிலிட்டியே இருக்காது. ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்பை நீங்கள் பண்ணதுக்கு அப்புறம் தென் மூணாவது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அப்போ தான் இந்த ரெண்டு ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ண போகிறது தான் நம்ம வந்து பேலன்ஸிங்கே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் அந்த பயம் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாது. இந்த ரெண்டு ஸ்டெப்பை நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணி முடித்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இனி வந்து இந்த காலை யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணணும். ஸோ வந்து அது எப்படி பண்ணுறது நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் தேர்ட் ஸ்டெப். அப்புறம் நாகாசி இப்போ நம்ம வந்து காலை வந்து பேலன்ஸ் லைட்டாக ஸ்விட்ச் பண்ண போகிறோம். லெஃப்ட்டில் இருந்து ரைட்டு, ரைட்டில் இருந்து லெஃப்ட், லெஃப்ட்டில் இருந்து ரைட்டு, ரைட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீ பேலன்ஸ் பண்ண பார்க்கணும், சரியா? இப்போ நம்ம ஸோ அடுத்து ரைட்லேருந்து லெஃப்ட், அடுத்து லெஃப்ட்டில் இருந்து ரைட், அடுத்து ரைட்டில் இருந்து லெஃப்ட். இப்படி முடிஞ்ச அளவுக்கு காலை அப்படியே
மாற்றிட்டே இரு. அதே சேம் டைமில் உன்னால் பேலன்ஸ் பண்ண முடியுதான்னு பாரு. இன் பிட்வீன் அந்த ஒரு செகண்ட் கேப் இருக்குது தெரியுமா, 2 கால் எக்ஸ்சேஞ்ச் ஆகிற டைம், அந்த இடத்துல உன்னால் பேலன்ஸ் பண்ண முடியும்னு பாரு. கொஞ்சம் கூட முன்னவா இந்த இடத்துல கை. ரொம்ப பின்னாடி வராது. அடுத்த காலம் மாற்று, அடுத்த காலம் மாற்று, அடுத்த காலம் மாற்று, அடுத்த காலம் மாற்று. அப்படிதான். இதான் வந்து தேர்ட் ஸ்டெப். சரியா? ஸோ ஃபோர்த்து ஸ்டெப் என்னென்னா, இப்போ ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு சுவிட்ச் மட்டும் தான் பண்ணோம். இனி என்ன பண்ணுவோம்னா நம்ம ஆக்சுவலாக பேலன்ஸ் பண்ண ட்ரை பார்ப்போம். இன்பிட்வீன் கேப்பில் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் பண்ண பார்க்கணும். ஸோ அந்த மூவ்மெண்ட்டை கண்டுபிடிக்க பார்க்கணும். ஸோ அது ஒரு சின்ன ஒரு டெக்னிக். அதை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த ஹேண்ட் ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடச்சாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களால் அதை பண்ண முடியும். ஸோ உங்கள் பாடிக்கு வந்து தெரியணும். ஸோ ஹேண்ட் ஸ்டாண்ட்னா என்னென்னு உங்கள் பாடி வந்து பழகணும், அடாப்ட் ஆகணும், உங்கள் நர்வஸ் சிஸ்டம் வந்து அடாப்ட் ஆகணும். ஸோ வந்து குட்டியாக இன்பிட்வீன் அந்த பீரியடில் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறீங்க. இதான் வந்து ஃபோர்த் ஸ்டெப். சேம் ஸ்டெப் தான், பட் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். போனதோட ஃபஸ்ட்டு ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் பண்ணோம். இதோட உண்மையாகவே பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் எப்படி பண்ணுறேன்னா, இப்போ பாருங்கள், லைட் சேம் அதே மாதிரி தான். ஸோ கிக்கப், இப்போ வந்து காலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது லைட்டாக அப்படி பேலன்ஸ் பண்ண பாருங்கள். பேலன்ஸ் ஸ்லிப் ஆகிட்டுனா திரும்ப வாழை யூஸ் பண்ணுங்கள். சரியா? பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ண. ஸோ இது வந்து இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஆகாஷ் பண்ணால் கூட ஃபஸ்ட் நாளே உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியாது. இவன் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறான். ஸோ கண்டிப்பாக அவங்களால இப்போ பண்ண முடியாது. பட் நீங்கள் திரும்ப கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். ஸோ மெயின் மேட்டர் என்ன, ஹேண்ட் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் பேஷன் தான். ஏன்னா வந்து கண்டிப்பாக ஒரு நாளில் உங்களால் ஹேண்ட் ஸ்டாண்ட் கற்றுக்கவே முடியாது. மேபி 1 மாதம் ஆகலாம், மேபி 2 மாதம் ஆகலாம், மேபி 3 மாதம் ஆகலாம். ஸோ உங்களோட லெவலை பொறுத்து நீங்கள் வந்து எவ்வளோத்துக்கு டிசிப்ளினாக இருக்கீங்க, எவ்வளோத்துக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, எவ்வளோத்துக்கு அப்சஸ்டாக இருக்கீங்க. ஸோ அதை பொறுத்து தான். ஸோ ஹோப்பை விட்டு கொடுக்காதுங்க. கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கூட தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு வாரம் விட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் கூட உங்களால் பண்ண முடியும். பட் கண்டினியூஸாக உங்களோட கோலை பொறுத்து. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சீக்கிரம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லைனா நீங்கள் வாரத்துக்கு 2-3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. ஓகே ஆகாஷ், போகலாம். ஸோ ஃபிஃப்த்து ஸ்டெப் தான் வந்து ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஹேண்ட் ஸ்டாண்ட். ஒன்ஸ் உங்களால் இதை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க, உங்களால் ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியுது. அதை மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வந்த பிறகு தென் வந்து நீங்கள் ஃப்ரீ ஸ்டாண்டிங்காக ஹேண்ட் ஸ்டாண்ட் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களால் இப்போ ஒரு 6 செகண்ட் கூட ஹோல்ட் பண்ண முடியல, வாழை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு 6 செகண்ட் ஹோல்ட் பண்ண முடியல, ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ண முடியல, ஒரு 8 செகண்ட் ஹோல்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணுறது சுத்த வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாலில் வந்து உங்களால் வாழை யூஸ் பண்ணி ஒரு 10 செகண்டாக பேலன்ஸ் பண்ண பாருங்கள். ஸோ ஒன்ஸ் உங்களால் அந்த கெப்பாசிட்டி வந்த பிறகு தென் வந்து நீங்கள் ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஹேண்ட் ஸ்டாண்ட் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ சேம் ஜஸ்ட் கிக்கப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. கிக்கப்லேயே நிறைய கிக்கப் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கிக்கப் இருக்குது. ஸோ 2-3 கிக்கப் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு எந்த கிக்கப் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த கிக்கப்பை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்து ஒதுங்கி நில்லு. இது இப்போ நம்ம பண்ணது வந்து ஒரு பேசிக் கிக்கப். இந்த கிக்கப் தான் வந்து பேசிக்காக எல்லாருமே ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ரைட் லெக்கும் யூஸ் பண்ணலாம், லெஃப்ட் லெக்கும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த லெக் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த லெக்கை யூஸ் பண்ணி நீங்கள் கிக்கப் பண்ணலாம். ஸோ இப்போ ஆகஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு பார்ட்னரை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வந்து லைட்டாக அவங்களுக்கு ஒரு பார்ட்னர் இருந்தால் உங்களோட ஃபார்ம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ பக்காவாக நம்ம வந்து 5 ஸ்டெப்பில் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். பட் இது வந்து என்ன சொல்கிறதுக்கு,
ஒரு நிரந்தரம் கிடையாது. ஏன்னா வந்து இப்போ வந்து அவன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து சடனாக வந்து நிற்கலாம். பட் வந்து அவன் எப்போல்லாம் நினைக்கும் போதெல்லாம் அவனால் கண்டிப்பாக ஸோ ஓகே நான் இப்போ போகிறேன்னா என்னால் கண்டிப்பாக ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த லெவலுக்கு வரணும்னா கண்டிப்பாக வந்து அவன் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா ஹேண்ட் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்ட்னர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். சேம் பேலன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா என்ன தான் எல்லாமே ஹேண்டில் இருந்தால் கூட லெக்ஸில் இருந்தால் கூட மெயின் எல்லா கண்ட்ரோலும் உங்கள் ஹேண்டில் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களா, இப்போது நீங்கள் வந்து ஃபார்வர்டில் லீனாக போகிறீங்கன்னு வச்சுங்களா, நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். உங்கள் ஹேண்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேக்வேர்ட்ஸில் வருவீங்க. நீங்கள் பேக்வேர்ட்ஸில் ரொம்ப வந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ப்ரெஷரை கையில் இருக்க ப்ரெஷரை விட்டுறணும். விட்டால் திரும்ப வந்து நீங்கள் ஃப்ரெண்டு போவீங்க. அதே மாதிரி ஃப்ரெண்டு ஓவராக போயிட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்டில் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க முடியும் அவ்வளோ ப்ரெஷர் கொடுங்க, பேக்வேர்ட்ஸில் வரீங்க. உங்களோட மொத்த கண்ட்ரோலுமே உங்கள் ஹேண்டில் தான் இருக்கும். ஸோ இதான் ரொம்ப கீ. இதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் கிடைக்கும் ஹேண்டில். பட் நீங்கள் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணுற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஹேண்ட் வந்து லைட்டாக வந்து சின்ன சின்ன மூவ்மெண்ட் இருக்கும் அவங்க ஹேண்டில். ஏன்னா வந்து ஹேண்டை வச்சு தான் மொத்த பாடியுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஹேண்ட் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் இப்போ ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபார்மில் வந்து ரொம்ப ஓவராக வந்து என்னோடய ஃபார்ம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் எப்போவுமே ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்களோட ஃபார்ம் இப்படி வளைஞ்சு தான் இருக்கும், உங்கள் பாடி வந்து வளைஞ்சு தான் இருக்கும். நீங்கள் ஃபார்மில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ண முடியாது, ரொம்பவே கஷ்டமாயிடும். ஸோ என்ன சொல்லுன்னா எப்போயுமே உங்களால் முடிஞ்சது பெர்ஃபெக்ட் ஃபார்ம் ட்ரை பண்ணுங்கள். பட் தப்பாக ஃபார்ம் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஒன்ஸ் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃபார்மை வந்து ஈஸியாக கரெக்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பக்காவாக ஒரு டுட்டோரியல் முடிச்சிட்டோம். ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஹேண்ட் ஸ்டாண்ட் லேர்ன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வேறு என்னெல்லாம் உங்களுக்கு டுட்டோரியல் வேறு என்னெல்லாம் ஒர்க் அவுட் வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோடி பெட்டராகவும் இதோடி மாசா கிளாஸாக நிறைய வீடியோடி உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய் காய்ஸ். 5 செகண்ட் எஸ்.